Thursday afternoon. இன்னைக்கு லஞ்சுக்கு அம்மா சாதம், சாம்பார், அப்பளம், கீரை எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க. லாஸ்ட்டாக சாம்பாருக்கு கொத்தமல்லி மட்டும் சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் இறக்கி வச்சுட்டேன். சிக்கன்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிடிச்சது சிக்கன் 65, சிக்கன் கபாப், சிக்கன் டீப் ஃப்ரை எப்படி வேணால் சொல்லலாம். மொத்தத்தில் சிக்கன் ஃப்ரைனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த சிக்கன் 65 டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்யலாமா? எங்கள் வீட்டில் எப்போதுமே வெஜ்னா அம்மா, நான்வெஜ்னா நான் தான். இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் சிக்கன் 65 தான். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். இதுக்கு இஞ்சி பூண்டை நல்லா பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஜாரில் கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கட் பண்ண கொத்தமல்லி இதெல்லாம் 2 மினிட்ஸ் கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சிக்கனை மேரினேட் பண்ண 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, தேவையான அளவு சால்ட். இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மசாலா உதிராமல் இருக்க 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ண வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் கழித்து தவாவில் சிக்கன் பொரிக்கிற அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் டைம் சிக்கன் எடுக்கிறப்போ இதே மெத்தடில் சிக்கன் 65 செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.